மஞ்சள் அணி போலாமா? 10 நிமிஷம் இருக்கு. மஞ்சள் மஞ்சள் சென்னை சூப்பர் கிங்ஸ். நமக்கு என்னென்ன ஸ்லாட் தேவையா இருந்தது ஃபர்ஸ்ட்? எல்லாமே பிளேயிங் 11 மொத்தமாவே தான். பேசிக்கடா நம்பர் 4 ஒண்ணு வேணும், நம்பர் 7 ஒண்ணு வேணும், டெத் பவுலர் ஒண்ணு வேணும். இது மூணும் தான் முக்கிய குறிக்கோளா உள்ள போயிருக்கணும். சரி உள்ள போனாங்க. போன எடுத்தமா என்ன எடுத்தாங்க எடுக்கலையே. என்ன எடுத்தாங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். சர்ஃப்ராஸ் கான் ஒண்ணு, கார்த்திக் சர்மா ஒண்ணு, கார்த்திக் சர்மா, மேத்யூ ஷாட், ஜக்காரி ஃபோல்கஸ், பிரசாந்த் வீர், அமன் கான், ஜாக்ரி ஃபாக்ஸ், அப்புறம் வந்து மேட் ஹென்ரி, அகீல் ஹுசைன், ராகுல் சஹர். அவ்வளவுதான். இதெல்லாம் தான் எடுத்திருக்காங்க. இதை வச்சு அந்த அந்த ஓட்டையை அடைக்க முடியுமான்னு பாரு. ஓட்டை எங்க அடிக்கிறது? இப்போ என்ன கேட்டேன்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்துட்டு இந்தியன் பேட்டர்ஸ் அது வந்துட்டு பவர்ஃபுல்லா இம்பாக்ட் கிரியேட் பண்ற பிளேயர்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உனக்கு பவுலிங் தான் இந்தியன் பவுலிங் தான் கன்சர்ன் அப்படின்னா உன்னோட டாப் ஃபுல்லா வந்துட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டு உனக்கு பவுலிங் தான் வீக்கா இருக்குன்னு நினைச்சேன்னா ஓவர்சீஸ் பவுலர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டு. இந்தியன் பவுலிங் கன்சர்ன் கிடையாது, பவுலிங் தான் கன்சர்ன். சொல்ற ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆக்குபை பண்றாரு. ஃபார்மிடபிள் பிளேயிங் 11 அப்படி இல்ல. ஆயுஷ் மாத்திரே வந்துட்டு அவன் ஒரு போன சீசன் அடிச்சா இந்த சீசன் எப்படி செய்வாங்க? ஏன்னா பிருத்திவிஷா வந்துட்டு பல 2-3 சீசன் நல்லா ஆடினாலே இப்ப உட்கார வச்சிட்டாங்க. இல்ல நீ சொல்றது ரைட்டு. பட் ஆயுஷ் மந்திரி அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணான்னு இருக்குது. அண்டர் 19 ஏதோ இந்தியா போனா நல்லா தான் விளையாண்டான். டெஸ்ட் விளையாண்டான், டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரி போட்டான். ஸ்மாட்ல நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான். அதனால கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஆயுஷ் மந்திரியை பாக்கலன்னா கூட சொல்லலாம். கிரிக்கெட் விளையாண்டுகிட்டே இருக்கான். அதனால ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீ ஊர்வில கூட சொல்லலாம். ஊர்வில் கூட ஓபனரு நம்பர் 4ல போட்டா அடிப்பானான்னு சொல்லலாம். எனக்கு ஆயுஷ் மந்திரி அடிப்பான்னு தான் தோணுது. ஆயுஷ், ருத்து, டெவால்டு, இவரு தூபே 4, சஞ்சு அட் 5, 6ல ஊர்விலு, 7ல பிரசாந்த் வீரா, பிரசாந்த் வீர் ஒருத்தன். அடுத்து 8ல வந்துட்டு எனக்கு யார் வருவா? எல்லிஸ் வருவானா? எல்லிஸ் வருவான் 8th. 9th வந்துட்டு கலீலு, கம்போஜ், 100. 11 அப்புறம் ஒரு இது இம்பாக்ட் நம்மால் இருந்தா பரவாயில்ல. இல்ல அப்படின்னா ஒரு இம்பாக்ட் மேல கூட இம்பாக்ட்ல வந்துட்டு சர்ஃப்ராஸ், தோனி, இவரு கார்த்திக் சர்மா பேர் வச்சுக்கலாம். ராகுல் சஹர் ஸ்பின்னர் வச்சுக்கலாம். உன்னோட பிளேயிங் 11ல யார் யார் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சக்கோ? 100 இருக்காரு. 100 எப்பரா டேய் சேப்பாக்ல பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஓகே. ஊர்வில் வந்து 4 ஆடுறதே எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. அவுட் ஆஃப் பொசிஷன். எனக்கு நான் ஒரு 11 ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என்னன்னா என்னோட கேள்வி கேட்டு வந்துடுறேன். அதாவது வந்து ஊர்வில் வந்து ஓப்பனிங் ஆடிதான் அவனை வந்து ப்ரூவ் பண்ணான். ஓகேவா? ஓப்பனிங் ஆடுறவனுக்கு 3 கூட ஆடலாம். ஏன்னா ஒரு விக்கெட் போயிருச்சுன்னா பவர் பிளேல வந்துடும், அடிச்சிரும். அதான் சிஎஸ்கே பண்ணான். அவனை கொண்டு போய் 4ல போடுறதே ஒரு கிரைம். அவனை கொண்டு போய் 6ல போட்டு. அதாவது நீ எடுத்து எல்லாமே நீ ஓப்பனரா எடுத்துட்ட, அப்புறம் என்ன பண்றது? இல்ல எனக்கு நமக்கு தெரியாது அவனோட பொட்டன்ஷியல். நம்ம பார்த்ததான் சொல்றோம். உண்மையாலுமே 6 கூட நல்லா விளையாடலாம். சமீர் ரிஸ்வி என்ன சொல்லிருக்காரு? பேட்டிங் ஆர்டர் இஸ் ஓவர் ரேட்டட்னு சொல்லிருக்காரு. கம்பீரே தெரியுமா? சமீர் ரிஸ்வியே பினிஷர் மாதிரி தான் எடுத்தாங்க. ஆனா இப்ப டெல்லிக்கு நம்பர் 4ல நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு டெல்லிக்கு. அதனால we don't know, பட் இருக்கிறத வச்சு சொல்றேன். ருத்துவும் சஞ்சுவும் தான் உனக்கு ஃபார்மிடபிள், ஐ மீன் டிபெண்டபிள் பேட்டர்ஸா இருப்பாங்க. தூபே ஒரு கேஸ், டெவால் பிரேவிஸ் ஹிட் ஆர் மிஸ், மத்தது எல்லாமே எங்க. நீ என்ன சொல்ல வரனா, டாப் 3ல இருக்கிற 2 எக்ஸ்பீரியன்ஸும் போயிருச்சுன்னா பின்னாடி வரவங்க இது வாங்குவாங்க. அதுக்காக எனக்கு சஞ்சு பேக்ல வேணும்ங்கற. ஆமா, சஞ்சு எனக்கு பேக்ல வேணும். ஓகே ஓகே ஓகே. ரெப்ப நீ என்ன யுவர் தாட்ஸ்? நான் அதை வந்துட்டு எக்கோ பண்றேன். கரெக்ட். தோனி விளையாடுறப்போ வந்துட்டு மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸோட இறங்குறங்காட்டி டாப்ல 2 சீனியர் போட்டு போட்டு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவான்றது தெரியாது. சோ நான் என்ன 11 ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்னா ஓபன் வித் ஆயுஷ் மாத்திரே அண்ட் சஞ்சு சாம்சன். எனக்கு 1 டவுன்ல வந்துட்டு ஐ ஹாவ் மேத்யூ ஷாட்,
எனக்கு வந்துட்டு சேப்பாக்ல ஆடுறப்ப வந்துட்டு ஆஃப் ஸ்பின்னர், ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னர். மேத்யூ ஷாட் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கும் வந்துட்டு மிடில் ஆர்டரையும் ஆடி இருக்காரு, ஓப்பனிங்லயும் ஆடி இருக்காரு. பிபிஎல் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி நம்பர்ஸ் வச்சிருக்காரு. எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். அது பிளே ருத்து அட் 4. ருத்துக்கு வந்துட்டு ஸ்பின் பால் கேமும் இருக்கு. எப்படி வந்துட்டு இன்னிங்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணுன்றது நல்லாவே தெரியும். அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஹி கேன் ஸ்டார்ட் அக்ரெசிவ்லி. ஆங்கர் பண்ணணும்னா ஆங்கர். ஸ்பின்னை வச்சு வந்தாலுமே வந்துட்டு ஸ்பின்னை டேக்கிள் பண்ற டெக்னிக்கும் வந்துட்டு நல்லா டெக்னிக்கலி சவுண்டட் பேட்ஸ்மேன். ஆல் த்ரீ ஃபார்ம் ஐ மீன் ஃபேசஸ் ஆஃப் தி கேம்லயே வந்துட்டு கேமை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும். ஸோ ஐ வில் பிளே ருத்து அட் 4. ஸ்பின் டெஸ்ட்ராயர் தூபே கம்ஸ் அட் 5. ஐ ஹாவ் பிரேவிஸ் அட் 6. ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண போற பிரசாந்த் வி 7ல. எலிஸ் 8, நூர் 9, கலில் 10, அன்சுல் 11. எனக்கு ஸ்பின் கம்மியா இருக்குன்னு நினைச்சா வந்துட்டு என்னோட இம்பாக்ட்ல வந்துட்டு சேம். ஐ ஹாவ் ராகுல் சகர் இருக்காரு. இல்ல பேட்டிங் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஐ பிரிங் ஊர்வில் பட்டேல். ஸோ இதுதான் வந்துட்டு மூணு ஃபாரினர் தானா? நோ, தோனி வந்துட்டு இம்பாக்ட்ல தான். தோனி இல்ல அதான் 3 ஃபாரினர் தானான்னு கேட்டேன். ஸ்டார்ட் இருக்காரு, பிரேவிஸ், எலிஸ், நூர் அகமது இருக்காரு, எலிஸ் இருக்காரு. நாலு பேர். இது ஒரு டிஃபரெண்டான யோசனை. இப்ப நான் வந்து அதே மேத்யூ ஷாட்டை வந்து ஓப்பனிங்ல தான் அதிகமா ஆடி இருக்கான். ஒன் டவுன்ல வந்து ஒன் டே அவனை எப்படி யூஸ் பண்றாங்க ஆஸ்திரேலியானா, T20ல வந்து ஓப்பனிங் அல்லது ஒன் டவுன் ஆடுறான். ஒன் டேல நம்பர் 5 ஆடிருக்கான், 6 ஆடி இருக்கான். ஆனா வந்து அது வந்து எந்த அளவுக்கு ரிலேபிள் எனக்கு தெரியல 5-6ல. அதனாலதான் 3ல போட்டிருக்கேன். 3 போட்டிருக்க ஒரு அதிரடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நான் வந்து என்ன நினைச்சேன், எப்பவும் போல அந்த டாப் 3 கை வைக்கவே வேணாம்னு நினைச்சு மாத்திரே சஞ்சு ருத்து 3. அது நல்லா இருக்கு. ஆனா அந்த வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸா இருந்து எவ்வளவு வாட்டி வந்துட்டு சக்சஸ் வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா நீ பார்த்தா அப்படின்னா வந்துட்டு அவன் இந்தியன்ஸ் வந்துட்டு மோர் ஓவர் டெக்னிக்கலி சவுண்டட் பேட்ஸ்மேன் தான் வந்துட்டு வெரி வெரி ரேர் நம்ம அக்ரெசிவா ஸ்ட்ரைக் பண்ற பிளேயர்ஸ். ஷேவாக் இருந்தாரு, ரோஹித் வந்துட்டு ஓபனரா மாறினதுக்கு அப்புறம் இருக்காரு, இப்ப அபிஷேக் இருக்கான். எவ்வளவு பேர் வந்துட்டு டாப் 3ல வந்துட்டு அக்ரெசிவா வந்துட்டு பால் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க சொல்லு பாப்போம். ஆனா ஒரு சேஞ்ச் வந்து என்ன பண்ணலாம்னா ருத்து சஞ்சு வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏன்னா சஞ்சு வந்துட்டு கெட்ட கோல் வந்து அடிப்பான். நம்பர் 4ல வர அப்படின்னா நீ 15th ஓவர் கூட வரலாம். 15th ஓவர்ல வந்து ருத்து அடிப்பானா சஞ்சு அடிப்பானான்னு பார்த்தா எனக்கு சஞ்சு கம்பல்சரி அடிப்பான். அப்படி பாப்பேன். என்னன்னா வந்துட்டு பவர் பிளே 2 பிளேயர் தான் அவுட் சைட்ல இருப்பாங்கன்றப்போ சஞ்சுவோட பொட்டன்சியல் வந்துட்டு இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்னோட ஐடியா என்னன்னா வந்துட்டு கில் தி கேம் இன்சைட் தி பவர் பிளே ஒன்லி. பவுலிங்னாலும் சரி பேட்டிங்னாலும் சரி. பேட்டிங்ல பவர் பிளேல வந்துட்டு 60 to 80 ரன்ஸ், பவுலிங்ல வந்துட்டு ஒரு 3-4 விக்கெட் அங்கேயே முடிச்சிரு டீம். அடுத்து அங்கிருந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்றது தான். அது நீ சொல்ற கேம் வந்து 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் நடக்கும். ஆமா, அப்படி கிடையாது. இப்போ SRHக்கு வந்துட்டு எங்க சக்சஸ் இருந்துச்சு சொல்லு. டிராவர்ஸும் அபிஷேக் சர்மா வந்துட்டு போன சீசனுக்கு முந்தின சீசன் வந்துட்டு 2 பேருமே பிளாஸ்ட் பண்ணவும் ஆனா அது அப்ப நடக்கல. டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவும் நடக்கலன்னா பேட்டிங் பண்ணல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தானே போச்சு. 140 அவங்க பேட் பண்றதுக்கு வந்துட்டு யூ ஹேவ் கிளாசன் அட் 4 அவங்களுக்கு இருந்தாங்க. இப்போ நமக்கு தான் வந்துட்டு யார் இருக்காங்கன்றது தெரியல. பிரேவிஸ் வந்துட்டு சும்மா 10 ball 30, 20 ball 40 அந்த மாதிரி கேமியோஸ் ஆடிட்டு போனோம். யாராவது வந்துட்டு தூபே பிரேவிஸ் வந்துட்டு எப்போ லாங் இன்னிங்ஸ் ஆடுறாங்களோ அப்போ வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு ஆல் டுகெதர் டிஃபரெண்டா தெரியும். பாப்போம். அததான் சொல்றேன். மாந்திரே வந்து எப்படி நின்னு அடிக்க போறது கிடையாது. அவன் வந்து அடிக்கதான் போறான். அதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து மாந்திரே சஞ்சு ருத்து அது எப்பவும் போல இருந்துட்டு போகுது. நம்பர் 4 என்னோட எதிர்த்தாட்டு. நம்பர் 4 வந்து மொத்தம் 3 பேரை நான் யோசிச்சேன். கார்த்திக் சர்மா ஆர் சஃப்ராஸ் கான் ஆர் ஊர்வில் பட்டேல். அதுல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் சர்ஃப்ராஸ் கானுக்கு. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒருவேளை சர்ஃப்ராஸ் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஊர்விலுக்கோ அல்லது கார்த்திக் சர்மாக்கோ. ஏன்னா கார்த்திக் சர்மாவும் நம்பர் 4-5 தான் ஆடி இருக்கான். ஊர்வில் பட்டேல் மட்டும்தான் ஆடினது இல்லை. இப்ப சர்ஃப்ராஸ் கூட 300 ரன் அடிச்சிருக்கான் ஸ்மாட்ல. ஆனா அவனுக்கு மேட்ச் கிடைக்கல. சூரியகுமார் யாதவ் தான் ஸ்டார்ட் பண்ணான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் T20 சீரீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஃப்ராஸ்க்கு உள்ள இடம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியுது. அந்த கொடுத்த கொஞ்சம் மேட்ச்லயும் 200-300 ரன் அடிச்சிருக்கான். அதனால மேபி ஸ்டார்ட் வித் சர்ஃப்ராஸ் ஒழுங்கா விளையாடலன்னா கார்த்திக் ஊர்வில். அப்புறம் 5 பிரேவிஸ், 6 தூபே, 7 வீர் பிரசாந்த் வீர்.
இப்ப அப்புறம் வந்து 8ன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அது மட்டும் இருக்கட்டும். அப்படியே அடுத்த நான் கடைசி அப்புறம் வந்து 100 கலீலு எலிஸ் கம்போஜ் 9 10 11 12. இப்ப அந்த 8வதுல தான் வந்து எனக்கு ஒரு இது வந்திருக்கு. ஒருவேளை கார் சர்ஃப்ரா இது 7வதுக்கு சர்ஃப்ராஸ் ஒரு ஆப்ஷன். ஏன்னா அவன் லோயர் மிடிலையும் ஆடி இருக்கான், அது ஒரு ஆப்ஷன். ஒருவேளை ஸ்டார்டிங்ல நம்பர் 4ல கார்த்திகோ அல்லது வந்து இவன் யாருது ஊர்விலோ ஒழுங்கா செட் ஆயிட்டாங்கன்னா நம்பர் 7க்கு அங்க கொண்டு வரலாம். பட் என்னன்னா ஆல்ரெடி 3 ஸ்லாட் தான் இருக்கு, அங்க ஃபாரின் ஸ்லாட் போடுறதான் கரெக்ட். இப்ப என்னன்னா அங்க போற கரெக்டான ஃபாரின் ஸ்லாட்டை யாருமே எடுக்கல. ஓவர்டன் ஹோல்டு ஓவர்டன் எல்லாம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஓவர்டன் மேல எனக்கு பிபிஎல் எல்லாம் சூப்பரா பண்றான், இல்லன்னு சொல்லல. ஓவர்டன் ஆர் மேத்யூ ஷாட் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. வேற யாராவது இருக்காங்களா அந்த பொசிஷனுக்கு? அகில் ஹுசைன். இல்ல அகில் ஹுசைனுக்கு வர்றேன் அடுத்து அடுத்து. அவன் வந்து ஒரு இன்னொரு இது இல்ல அகில் ஹுசைன் வந்து ஓவர்டன் அவன் ஓவர்டனும் மேத்யூ ஷாட்டும் ஸ்ட்ராங் பவர் ஹிட்டர்ஸ் ரெப்பு. அகில் ஹுசைன் அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் பண்ணுவானா? சப்போர்ட்டிங் பேட்ஸ்மேன் கைண்ட் ஆஃப் தான். சிபிஎல்ல நான் பார்த்த வரைக்கும் ஹீ கேன் ஹிட் லாங் பால்ஸ், சரியா? ஆனா வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது, கன்சிஸ்டன்டா வந்துட்டு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற கேரண்டி கொடுக்க முடியாது. ஜேசன் ஹோல்டர் ஒருத்தர் எடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்ண மூடிட்டு போட்டுறலாம், அவன் ஆடுறானோ ஆடலையோ. அது 2வது விஷயம். ஓவர் ஒரு ஓவர் டெத் ஓவர் போட மாட்டானா ஜேசன் ஹோல்டர்? கடைசியில வந்து லாங் லீவர்ஸ் 2 6 அடிக்க மாட்டானா? அத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அது இங்க இருக்கிறவன எவனையா சொல்லலாமா? மேத்யூ ஷாட் பண்ணுவான், ஆனா அவன் எந்த அளவுக்கு ஐபிஎல்ல பண்ண போறான்னு நமக்கு தெரியாது. ஓவர்டன் அடிப்பான், 6 அடிப்பான். ஆனா அவன் பவுலிங் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. காட்டடி அடிச்சு போடுவாங்க ஓவர்டன். அதனால மேத்யூ ஷாட் தான் போய் கண்ணை மூடிட்டே கொடுக்க போறோம். ஒருவேளை பிரசாந்த் வீர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா பிரசாந்த் வீர ஒருவேளை பண்ணலங்கும் போது அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் அந்த ஸ்பின்னை வந்து அவன் கவர் பண்ணிடுறான். ஆனா அதுக்கு பதிலா மேத்யூ ஷாட் அது ஓவர்டன் எடுத்த இடத்த இந்தியனை வச்சு ஃபில் பண்ணும். மேபி சர்ஃப்ராஸையோ அல்லது வேற எவனையாவது வச்சு ஃபில் பண்ணும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ப்ரூவன் ஆப்ஷன்ஸ் தான் இல்லையா? அது வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போட்டுருவோம், டீசெண்டா அடிக்க சகரை வச்சுதான் ரீப்ளேஸ் பண்ணோம். 100 மிஸ்ட்ரினா சகர் வந்துட்டு நெக்ஸ்ட் அதான் அந்த ஒரு ஸ்வாப் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் பேட்டர் மேத்யூ ஷாட்டோ ஓவர்டனோ யாரோ ஒருத்தர் மேல தள்ளணும். இல்ல இன்னொரு பேட்ஸ்மேன் கிடையாதுடா, அவன் பவுலர் கிடையாதுடா, அவன் யூட்டிலிட்டி எனக்கு பவுலர். அதான் சொல்றேன், அவன் பவுலிங் தான் பிரிச்சிடுறாங்களே. நான் பிளேயிங் 11 சொன்னது போல அதிகமா இருக்கிறது வெளியில இருக்கிறது தோனி, மேத்யூ ஷாட் ஆர் ஓவர்டன் வந்து பிளேயிங் 11 வந்துருவான். ஊர்வில் கார்த்திகார் சர்ஃப்ராஸ் தான் 4-7ல அவனுக்கு பேக்கப் வருவாங்க. அது போக பவுலிங் தான் ஜக்காரி ஃபோக்ஸ் ஹென்ரி இருக்காங்க, அகில் ஹுசைன் இருக்கான், அப்புறம் ராகுல் சஹர், அதுக்கு ஒரு பேக்கப் ஸ்ரேயஸ் கோபால், அப்புறம் 2 பவுலிங் பேக்கப் குர்ஜப்ரீத் முகேஷும். அவங்க வந்து மேபி கலீலா இருக்கு கம்போஜுக்கு பேக்கப். இல்ல எங்களுக்கு எப்பவுமே தோனி பிராவோன்னு 2 பேர் இருந்தாங்க, 8 ஓவர் போடுவாங்க, பேட்டிங்கும் கொடுப்பாங்க. தோனி பிராவோ 8 ஓவர் போடுவாங்களா? டேய் தோனிங்கிற மாதிரி ஜடேஜா பிராவோ ஜடேஜா பிராவோன்னு 2 பேர் இருந்தாங்களா, 8 ஓவர் போடுவாங்க. நீ சொன்ன மாதிரி தோனிட்டு தான் நீ பவுலிங் கொடுக்கணும். ஆல்ரெடி கீப்பிங் பண்ணிக்க முட்டி வலிக்குது 10 pitch மொத்தமா உறிஞ்சு எடுத்துட்டுதான் என்னன்னா. அதாவது வந்து போன வருஷம் பிளேயரே இல்லாம தவிச்சோம் தெரியுமா? ஆடுறதுக்கு எல்லாரும் மரம் நட்டுக்கிட்டு போயிருந்தாங்க, ஆடுறதுக்கே ஆள் இல்லாம கிடந்தோம். இப்ப இத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பட் என்னன்னா அவங்களை கொண்டு கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணும், அதுதான் பிரச்சனை. அது வந்து பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். ஷார்ட் அவுட் பேட்டிங் ஷார்ட் அவுட் எக்ஸப்ட் அந்த ஒரு பொசிஷன் ஹூஸ் கோயிங் டு பிளே 7 or 8, அது ஒண்ணுதான் என்னோட கன்சர்ன். மத்தபடி எந்த இதுவும் இல்ல. பிரசாந்த் வீர் கொடுங்க, அடிக்க முடிஞ்ச அளவுக்கு அடிக்கட்டும், அடிக்கலனாலும் பரவாயில்ல. மேனேஜபிள் டீம் கிளிக் ஆனா டாப் 4 போவாங்க, இல்லைன்னா அடுத்த சீசன் பார்க்க வேண்டியதான்.